ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ரொம்பவே ஈஸியான ஒரு வித்தியாசமான பொரி அரிசி புட்டு தான் பண்ண போறோம். இந்த புட்டை நம்ம சாப்பாடு அரிசியில தான் பண்ண போறோம். இது நல்ல ஒரு வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொரியரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். அந்த கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு இதை ஃபேன் காற்றுல ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை வச்சுருங்க. பாருங்கள், நான் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அரிசி இந்த மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வறுக்க தான் போகிறோம். இப்போது அரிசியை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், அரிசி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். அப்படியே சூடோடே நம்ம அரைக்க வேண்டாம். இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இது கூடவே நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் நம்ம அரிசியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இதே மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அந்த மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காவை துருவி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணியை தொளிச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரட்டி விடுங்க. பாருங்கள், நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சுக்கணும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம ரொம்ப டைட்டாக வந்து அமைக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி அமுக்கி விடுங்க போதும். வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிடலாம். அந்த மாதிரி ஊற வைக்கிறப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவெல்லாம் 2 இட்லி தட்டிலையும் நான் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், நான் எல்லா மாவையும் எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்து நம்ம வேக விடலாம். 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இதுலேருந்து இப்படி தள்ளுறப்பயே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு. இது நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.